2025 இன்னும் லவ் லெட்டர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்க ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா. அவன் அவ்வளோ ஒருத்து கிடையாதுடா, வெறும் வாய் உதாரு தான்டா. அவன் பேர் பால்ராஜ். அவனுக்கு சிட்டிக்கு உள்ள பல வீடும் சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் போய் சொல்லிட்டு இருக்கீங்க சார்? அவர் சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க சார். நான் ஒரு சாதாரண டெலிவரி பாய் தான். என் மாத சம்பளம் வெறும் 15,000 தான். உங்கள் ஏரியாவில் தர்மராஜன் ஒருத்தன் இருக்கானா? அவனுக்கு ஒரு தம்பி இருக்கானா? அவ்வளோ சீனா போடுறான் அவன். ஏய் நீ யாரா? அவள் அண்ணன்டா. பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் காதல் அது இதுன்னு சுற்றி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. மாமா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் ஆவாதனுக்கு தான்டா அதோட அருமை தெரியும். என் பொண்டாட்டி ஊரில் வேற இல்லை, சரி தனியாக தான் இருக்கேன். நீங்கள் என் கூட வந்து தங்கிடுங்க. ஓகேயா? முன்னெல்லாம் கல்யாணம் நடந்துடாதான் நினைச்சோம். இப்ப கல்யாணம் ஆனால பயமா இருக்கு. ஐயோ, இது லவ் லெட்டர். லவ் லெட்டரா? ஆமா. எங்கடா அவன் தங்கச்சி? உன் தங்கச்சிங்கடா? அவர் ரொம்ப பயந்த சுபாவம். அவங்கள பார்க்கறதுக்கு எல்லாருமே ரவுடி கும்பல் மாதிரி தெரியுறாங்க சார். அண்ணனும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான், தம்பியும் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். ஏன்பா, உன்னை விட என் பொண்ணு பெரியவ, இப்படி வந்து தொல்லை பண்றியே? ஏன் வயசுல பெரியவங்களா இருந்தா கல்யாணம் பண்ணக்கூடாதா? லவ் பண்ணக்கூடாதா? யோ மாமா, நான் அசிங்கமாக பேசி பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. என்னை பேச வச்சிடாத. பொண்ணுங்கெல்லாம் பாவம்டா.